பார்த்தீர்களோ நிற்கின்ற கோவிலே சிலை வடிவானிட்டு அம்மா அம்மா சிலை வடிவான் அம்மா அம்மா உமையவளே செப்பவனமே நிவண்ணோ மகிழ் உமையவளே கற்பகமே உனை என்று துணையாரம்மா ரவி என்ன போன்ற என்னை கல்பாரம்மா அம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா அம்மா பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால ரசிகர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பிரிவு மக்களை இச்சபையை கூடியிருக்கின்ற பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் எனது நாடக கலைக்கும் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இருப்பிடம் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனை சாமிகள் இருக்கலாம், இருந்தால் தமிழுக்கு மொத்த கடவுள் முருகப்பெருமான வணங்கிட்டு பிறைய கதாபாத்திரம் தொடங்குகின்றேன். உலகங்கள் யாவும் பொன்னரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்று செய்யும் அதிகாரமே மதி வேண்டும் பிள்ளைக்கு மதி வேண்டும் ஏழைக்கு நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் பொன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் பொன்னரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் பிள்ளைக்கு வேண்டும் ஏழைக்கு நாயங்கள் தான் வேண்டும் எல்லோரும் அருள் வேண்டுமே
வளர்ந்தேன். என் நாடு என்ன, என் நகரம் என்ன, இதை எடுத்து வருகின்றேன். நாட்டாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை. என்னோட பேர் கோட்ட பெருமாள். இருப்பனும் என் தாய் தந்தை இருவரும் சேர்ந்து எனக்கு நல்ல ஜாத கணித்து பார்த்து, என் மாமா மைத்தவர்கள் என் அங்கு பங்க அனைவரும் சேர்ந்து நல்ல பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். என்னோட மனைவி பேரு கோட்ட கருப்பாய். நான் திருமணம் பண்ணும் போது எனக்கு 20 வயது, என் மனைவிக்கு 17 வயது. 17 வயதுல நான் திருமணம் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது அவள் மனதிலே நான் ஆசை கொண்டேன், அவளோ என் ஆசை கொண்டாள். இருந்தாலும் என் மனசிலே ரோஜாப்பூ தோட்டமே வளர்த்து வச்சிருக்கின்றேன் என் மனைவிக்காக. எப்படி தெரியுமா? இந்த ரோசாப்பூ என்னோட மனைவிக்கு மட்டும்தான், கோட்ட கருப்பாய்க்கு மட்டும்தான். எப்படி தெரியுமா? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ, காற்றில்லாதோ தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. உண்மையிலே உங்க பாட்டு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ, காற்றில்லாதோ தனியாக. உங்கள் பாட்டு மட்டும் எங்களுக்கு துணையாக. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, எங்களுக்கு துணையாக. இருப்பனும் இப்பொழுது என் வயசு 60 வயது ஆயிட்ட காரணத்தினால், என் மனைவிக்கு 55 வயது ஆயிட்ட காரணத்தினால் பிறக்கின்ற குழந்தையில இறந்திருந்த போனது என்னோட குலதெய்வம். அது அழகமாலையான் அரிராமக்காரன் எப்பெருமல மாயவனோ பிறக்கின்ற குழந்தையில இறந்திருந்து போனதே. நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன புண்ணியம் செய்தேன்? அரிராமக்காரா செப்பெருமன மாயவா மதுசூதரா, சில குளத்துல கொடுக்க மாட்டாயா? என் நாட்டுல என்ன குறை வைத்தேன், என் நாட்டுல என்ன குறை வைத்தேன்? பிச்சை என்று வந்தவளே பின்னமாக சொன்னானா, அன்னம் என்று வந்தவளே அரிசி போக சொன்னானா, கூலி குறைத்தானா, குறமரக்க இட்டானா? அழக மலையானே அரிராமக்காரா செப்பெருமன மாயவா, சில புதச்சல் கொடுக்க மாட்டாயா? இருப்பனம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணமாகி 6 மாசம் கோதெல்லாம் இருக்கலாம், அல்லது 1 வருஷம் கோதெல்லாம் இருக்கலாம். எனக்கு 60 வயது வயதிலே பிறக்கின்ற கோதெல்லாம் இறந்திருந்த பொழுது
பாவம் செய்தேன். இருந்தாலும் அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு அந்த குழந்தை இல்லைன்னா இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து போரா பாரு மரணி, போரா பாரு பிள்ளெல்லாம் பெரும்பாவை, பிள்ளெல்லாம் மாதாவை, போரா பாரு சொல்லி இந்த நாட்டு மக்களை இயேசுவார்களை பேசுவாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? அது நமக்காரா? என் நாட்டில் என்ன குறைவித்தேன்? 6 மைல் கப்பல் அன்னச்சத்திரமும் 3 மைல் கப்பல் தண்ணீர் பத்திரமும் வளர்த்து வருகின்றேன். அதுல கூடு கூடு செவிடு சப்பாடி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் உணவு தருகின்றார்களே, அது நமக்காரா? அழகமலையாளே எனக்கு பணம் செலவு கொடுக்கப்பட்ட பிள்ளை இல்ல பாவி என்று பிள்ளை இல்ல பாவி என்று ஐயா பிள்ளை இல்ல பாவி என்று பிள்ளை இல்ல பாவி என்று ஐயோ மாபாவி ஏசிராகோ ஐயோ பாபாவி ஏறினார்கள். ஐயோ மக்கள் இல்ல பாவி என்று மக்கள் இல்ல பாவி என்று எனக்கு மண்ணிருந்து 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 ஐயோ நாதியத்து பாவியானே ஐயோ நாதியற்ற பாவியாலே பொன்னிருந்து புகழிருந்து ஐயோ பிள்ளையில பாவியானே பிள்ளை இல்ல பாவியாரே அது நமக்காரா? சிம்பரவுல பாயவா எனக்கு குழந்தைகள் கொடுக்கப்பட்டாயா? என் நாட்டை ஆளுவதற்கு இந்த நாட்டாமல் எல்லை தெலுங்காபிரசியமே ஆளுவதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கப்பட்டாயா? எனக்கு சாமி மாபால பொம்மை செஞ்சு மாபால பொம்மை செய்து இன்னைக்கு நான் மைந்தர் குறை தீர்ப்பதற்கு இன்னைக்கு நான் மைந்தர் குறை தீர்ப்பதற்கு இன்னைக்கு மாவுந்த பேசலையோ இன்னைக்கு மாவிந்த பேசலையோ இன்னைக்கு மைந்தர் குறை தீரலையோ இன்னைக்கு மைந்தர் குறை தீரலையோ இன்னைக்கு மண்ணால பொம்மை செஞ்சு இன்னைக்கு நான் மைந்தர் குறை தீரலையோ ஐயோ கல்லால பொம்மை செஞ்சு இந்த சட்டால பாவிக்கு இன்னைக்கு கண்ணன் கூரை தீர்ப்பதற்கு இன்னைக்கு கல்லும் தான் பேசலையோ இந்த சண்டால பாவிக்கு இன்னைக்கு கண்ணன் கூரை தீரலையோ ஐயா புவ்வால பொம்மை செஞ்சு ஐயா பொம்மால பொம்மை செஞ்சு இன்னைக்கு புது முகத்தை காண்பதற்கு ஐயா மாபால பொம்மை செய்து மாயவான மைந்தர் கோவை மாமால பொம்மை செய்து மைந்தர் கோவை எனக்கு மாபூந்த பேசலையோ என் மாயவான மைந்தர் கூரை தீரலையோ பொம்மை செய்து மாயவர மைந்தர் கூரை தீரமென்று கல்லால பொம்மை செய்து என் மாயவான கண்ணன் கூரை தீர்ப்பதற்கு பொம்மை செய்து மாயவர மைந்தர் கூரை தீரமென்று கல்லூத பேசலையோ என் மாயவான கண்ணன் கூரை தீரலையோ கல்லுத பேசலையும் மாயவர கண்டறிந்த தீரலையோ இன்னைக்கு பூபால பொம்மை செய்து என் மாயவான புது முகத்தை காண்பதற்கு பூந்த பேசலையோ என் மாயவான புது முகத்தை காணலையோ பூந்த பேசலையும் மாயவர புதுமுகத்தை காணலையும் அது நமக்காக சிம்பரவுல மாயவா
மதுசூதனா எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? இந்த நாட்டை ஆள்வதுக்கு ஒரு ஆண் வச்சு கொடுக்க மாட்டாயா? 60 வயது ஆகியும் ஊராறு கொட்டி வைக்க வாசிப்பட்டாயா? இரமக்காரா எவ்வளவு மாயாவா மதுசூதனா எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? நமக்காரா எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேனா? மழை நீரில் நனைய விட்டேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேனா? மழை நீரில் நனைய விட்டேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேனா? மழை மீது நனைய விட்டேன். கடல் நடுவே ஓடவிட்டேன். மலர் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேனா? மழை நீரில் நனைய விட்டேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணலை வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேனா? மழை நீரில் நனைய விட்டேன். நமக்கா செப்புறம் ஆகவா எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? இந்த நாட்டை ஆள்வதுக்கு ஒரு ஆள்வாசி கொடுக்க மாட்டாயா? சிப்பிரமணம் ஆயவா இருப்பணும். நேற்றைய தினம் என்னோட அரண்மனை ஜோசியர்கள் அழைத்து எனக்கு ஜாதகம் அளித்து பார்க்க சொன்னேன். அப்பொழுது என்னோட அரண்மனை ஜோசியர்கள் வந்து கோட்ட பெருமாளை, கோட்ட பேர் கருப்பாய், பொறுத்த வேண்டாம், அழுக வேண்டாம், உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும், நிச்சயம் குழந்தை பிறக்கும். எப்படின்னா உன்னோட குலதெய்வம் அந்த அழகுமலையை வணங்க வேண்டும். எப்படி வழங்கப்படும் தெரியுமா? பச்சரிசா சாதம் அடித்து காய்கறியில் அத்தனை சாதம் வைத்து இந்த காக்கா கடலுக்கு அன்னம் படைச்சு வந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அரண்மனை ஜோசியர்கள் சொல்லிட்டார்கள். இப்போது நான் விரதமா இருந்து நான் அந்த சாதம் அடைக்க வேண்டும். எப்படி எப்படி எப்படி
ஆத்துமா நல்லெடுத்து நாடி கிடத்து நீரெடுத்து ஆத்துமா நல்லெடுத்து என் மகவனை அடி கிடத்து நீரெடுத்து ஆத்துமா நல்லெடுத்து என் மகவனை அடி கிடத்து நீரெடுத்து ஆத்துமா நல்லெடுத்து என் மாயவரை எனக்குள்ளத்தை நீரெடுத்து ஆக்கி வச்ச சாதங்காரி ஆக்கி வச்ச சாதங்காரி என் மகவனை அக்காகோ திங்களையோ நாங்கள் ஆக்கி வைத்த சாதங்கரி ஆங்காத உன்னலையோ புங்காச்சாறு கழிச்சு புங்காச்சாறு கழிச்சு என் மகவனை புது கணத்தை நீரெடுத்து பொங்கி வச்ச சாதங்காரி பொங்கி வச்ச சாதங்காரி என் மகவனை பெண்காகோ திங்களையோ பொங்கி வச்ச சாதங்கரி பொங்கி வச்ச சாதங்கரி தாயாரே பொங்காத உள்ளலையோ நமக்காரா ಶಿಪ್ರೋಳ ಭಾಗ್ಯವಾ ಹಾಕಿ ವಚ್ಚ ಸಾಧನ ಕೂಡ அந்த அன்காக கொடுத்திக்கலையே நான் பொங்கி வச்ச சாதம் கூட அந்த பெண்ணா கொடுத்திக்கலையே காரணம் பிள்ளெல்லாம் பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாவாவி சிவன் கையிலே சாதம் எடுத்து சாப்பிட்டால் பாவம் வரும் தோஷம் வரும் என்பதற்காக சாதம் எடுத்து சாப்பிடலை இருப்பணும் நானும் இந்த நாட்டை விட்டு சென்று என் நாட்டை விட்டு சென்று 6 மாசமாகிவிட்ட காரணத்தினால் இப்பொழுது நாடு திரும்பி வந்திருக்கின்றேன் இருப்பணும் அரண்மனை மந்திர அழைத்து இந்த நாடு நல்லா இருக்கின்றதா நாடு நல்லா செழிப்பா இருக்கின்றதா என்று சொல்லி மந்திரி அழைக்க வேண்டும் மந்திரி எங்க இருக்கின்றாய் அது சீக்கிரமா ஓடி வர வேண்டும் நான் மந்திரி இவர்கள் இடையிலே கோட்டை பெருமகன் நடிக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கண்டுச்சாமி அண்ணா அவர்களுக்கு விழா கட்டி சேரவங்க பொன்னாடை பொறுத்து கூறப்படுகிறார்கள். எனக்கு பொன்னடை பற்றிய அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கும் எங்களது நாட கலைப்பு சார்பாக நன்றி 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 வணக்கம். மந்திரி 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 எங்க இருக்காரு? ஓ, ஊர் உலகம் எல்லாம் சுத்து பார்க்க சொன்னீங்க, அதனால போய் பாக்குறாரு. நகர்வலம் சென்று விட்டு வருகின்றார். மந்திரி மகாராஜா மந்திரி நலமா இருக்கின்றாயா? நலமா இருக்கு மகாராஜா. எந்த குறையும் இல்லையே? ஐயோ சரி, எனக்கு வந்து எந்த குறையும் இல்ல. உனக்கு எந்த குறையும் இல்ல? நலமா தான் இருக்கின்றாய். சரி, நம்ம நாட்டிலே நார்த்தாமல் எல்லை தெலுங்காவூர் சீமையிலே எந்த குற்றம் குறையும் இல்லாமல் சிறு சிறப்புமா இருக்கின்றதா இல்ல இது புறமா இருக்கின்றதா? தாங்கள் நகர் சுத்தி பார்த்து வந்து விட்டாய். அந்த யூடியூப் இங்க பாரு குடிமலர் யூடியூப் கொடிமலர் யூடியூப் எங்க இருக்காப்புல ஓடிப்பிட்டாப்ல அவருக்கு ஒண்ணுக்கு வந்திருக்குமா மந்திரி? நகரம் சுத்தி பார்த்து வந்து விட்டாயா? நகரம் சுத்தி பார்த்து வந்து விட்டாயா? மகாராஜா மந்திரி தாங்கள் கேளுங்கள். தாங்கள் நகரில் சென்ற மொழி வரைக்கும் பொழுது மந்திரி 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 போய்தான் அது சீக்கிரமா வேகமா பண்ணலாம். அப்படி நாங்கள் நினைத்த காரணம் பண்ணலாம். தாங்கள் அளித்த காரணம் ஈரோட அரசாட்சியிலே இந்த நார்த்தாமல் எல்லை தெலுங்காவூர் சீமையிலே 6 மைலுக்கு அப்பால் அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு அப்பால் தண்ணீர் பத்திரமா வளர்த்து வருகின்றோம். அதுல கூணு குருடு செவிடு சப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேர் உணவு தருகின்றார்கள். அதிலே உணவு இதிலே குறைவாக இருக்கின்றதா? அந்த அன்னதானம் சுரணதானம் சொல்லக்கூடிய தான தர்மங்கள் இதை குறைபாடு இருக்கின்றதா? மகாராஜா மந்திரி நம்ம நாட்டில் உள்ள அன்னதான கோவில் பாருகின்றேன். நன்றி கோல் குருடு சாப்பாடு செல்லக்கூடிய அனைவரும் நல்லதாக சிறப்பாக நடந்து இருக்கு. அது இந்த குறையில் மகாராஜா எந்த குறைவில்லை. சரி, அந்த இதுல குறைவில்லை. நம்ம நாட்டிலே மாசமும் மாறி மரசோறு பொண்ணு மாறி பேஞ்சு சீனி சிறப்பமா இருக்கின்றதா? அதுல குறைபாடு இருக்கின்றதா? மந்திரி மகாராஜா மந்திரி மகாராஜா என்ன குறைகள் மாசமும் மாறி மரசோறு பொண்ணு மாறி பேஞ்சு நம்ம நாட்டிலே சிறு சிறப்பமா இருக்கின்றதா? அதுல குறைபாடு இருக்கின்றதா? மகாராஜா மந்திரி நம்ம நாட்டில்
நான் காலையில் ஞாபகம் போகும்போது மகாராஜா மந்திரி. மாயமும் மாறி வருகிற நண்பர்கள் வழி பெய்து நாட்டு மக்கள் எல்லாம் சிறு சிறுமல் நடுவில் இருக்க போறது அதில் இருந்து கொள்ளவும் இல்லை. எந்த குறையும் இல்லை. இல்லை மகாராஜா. சரி, ஈரோடு அரசாட்சியிலே நம்மளுக்கு ஆலயத்துக்கு முன்பதாக அரண்மனைக்கு முன்பதாக விஷ்ணு ஆலயம், பிரம்ம ஆலயம், சிவன் ஆலயம் சொல்லக்கூடிய அது மட்டுமில்லை, காளி, மாரி, முத்தாலமா, பகவதி அம்மன் சொல்லக்கூடிய அத்தனை ஆலயங்களும் 6 கால பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றதா? அதனால குறைபாடு உண்டா? பேசாதீங்க மந்திரி, எனக்கு பிடிக்காது. மந்திரி, மகாராஜா மந்திரி, அங்கே எங்கே அங்கே இருக்கட்டும். நம்ம மன்னர் குலத்தை ஒழிக்கும் போது அவங்க பேசிட்டு வருவாங்க, வேற ஒன்றும். அப்படியா? ஆமா. சரி, நம்ம அரசாட்சியிலே 6 கால பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றதா? அதுல குறைபாடு உண்டா? நம்ம நாட்டில் உண்மையா? 6 கால பூஜைகளும் நடந்து கொண்டு வருகின்றதா? சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அப்படி கேட்கல மகாராஜா. உண்மைதான். தாங்கள் சற்று நேரம் மட்டும் அப்படியே அமர வேண்டும் மந்திரி. மகாராஜா. அது மட்டுமில்லை, இப்போ மந்திரி, மகாராஜா மந்திரி. நாங்கள் சொல்லக்கூடிய 6 கால பூஜைகளும் மகாராஜா நம்ம நாட்டில் உள்ள தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணுவாலயம், சிவலாயம் சொல்லக்கூடிய 6 கால தெய்வங்களுக்கும் காளி, மாரி, சூளை, துர்க்கை, பிடாரி, அம்மன் சொல்லக்கூடிய 6 கால தெய்வங்களுக்கும் 6 கால பூச்சிகளும் சிறப்பான மகாராஜா. இந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை மகாராஜா உனக்கு? எந்த குறையும் இல்லை. அம்மா உண்மைதானே? இல்ல, சரி. ஆனா குறை உண்டு. என்ன குறை உண்டு? என்ன குறை உண்டு மந்திரி? மகாராஜா. மந்திரி, இப்ப இப்படி கேளுங்க, இப்படி கேட்டதை நானும் சொல்லுவேன். மந்திரி, ஆனா குரல் சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன குறை? அது என்ன குரல் உனக்கு தெரியுமா? ஆனாலும் என்றா 1000 அர்த்தங்கள் உண்டு. அம்மா ஆனாலும் என்றா அந்த குறைகள் என்ன என்ன மந்திரி? அந்த குறை என்ன? அந்த குறை தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது மகரம் கேட்கிறேன். உண்மைதான். தாங்களை மன்னிக்கணும் மகாராஜா. மந்திரி, மன்னிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். மன்னிக்கணும் மகாராஜா. சொல்லுங்க. தாங்கள் ஆனால் ஒரு குறை ஒன்றினால் என்று கேட்டார்கள். தாங்கள் மன்னருக்கு ஒரே பிரசவத்தில் தாங்களே மனைவி எத்தனை மகாராஜா? மந்திரி, என்ன தெரிவிக்கின்றாய்? தாங்களே மனைவி என்ன? இவரோட மனைவி கோட்டை கருப்பாய் இப்பொழுது தோழி பெண்கள் ஓடி வந்து நிறபாச கருப்படியா இருக்கிறார் தெரிவித்தார்கள். அதற்காக தோழி பெண்கள் ஓடி வந்து சொன்னார்கள். அதனாலே இப்பொழுது இவரோட மனைவி கோட்டை கருப்பாய்க்கு பிரசவ வழி வந்து தெரிவிக்கின்றார்கள். சரியா? அது சீக்கிரமாக நீ கிளவிட்டு போக வேண்டும் மந்திரி. பிரசவமாக கிளவிட்டு போக வேண்டும். என்ன பார்த்து கிளவிட்டு போற மாதிரி இல்ல, பிரசவமாக கிளவிட்டு போய் கைய பிடிச்சு பைய குட்டி வர வேண்டும். கிளவிட்டு ஆமா ஆமா, பைய பிடிச்சு கைய பிடிச்சு. ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்க. பக்குவமா குட்டி வர வேண்டும். நான் அப்படி வேற மாதிரி வச்சுட்டேன். சரி, நீங்க போங்க. சரி, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். எப்படி பாக்குற? செட்டு வருகிட்டே. அண்ணே நல்லா கேட்டுக்கோங்க. இங்க பெருசா பார்க்க வர்ற கிழவிக்கு வயசு 99 வயசு. 99. அந்த கல்ற முடிய யாருமே பார்க்க முடியாது. நீயும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. நான் பாஷை என்ன சொந்த பத்தியா அப்பவும் பார்க்க முடியாது. அந்த கிளற முடிய 99 வயசு. அந்த கிளை பத்த நீ செத்து போயிருது. இல்ல போய் நான் சொல்ல வர்றதுலாம் ஒரு கதைக்கு நான் சொல்ல வர்றேன். என்ன ஒரு கதையை சொல்ல விடுங்க. நீ கதையை சொல்ல கொண்டு வச்சு நீ அடுத்த இடத்துக்கு ஓட்டுறா. கைசி யாரும் கோச்சுக்காதீங்க. எனக்கு டைம் ஆகி போச்சு. அடுத்த நேரத்துக்கு நான் போகணும். நீ வலித்து நடக்கும். நானும் எம்கேஆர் மொத்தமாக போற நடக்கும். அது கோச்சுக்காதி. அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டு போகலாம் பாக்குறேன். அப்படி சொல்ல ஏன் எல்லாரும் தெரியுமா? அதான் உங்களுக்கு தெரியுமா? இப்போ போச்சு கம்பெனி நடந்துக்கிட்டேன்.
இல்ல இப்ப எல்லாம் அர்த்தம் இல்ல இப்ப யாருக்குமே யாருக்கா தெரியுமா அப்படிங்க போது இதனால அடுத்த ஐயப்ப யாரு எதிர்பார்க்காம பாடா படுத்தி அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க பெரிய ஆளுகப்போ கைத்திட்டு எல்லாம் கைத்திடலாம் அது வெள்ளம் போது எல்லாம் கைத்திடலாம் யாரு உரம் இல்ல கை எல்லாம் கைத்திடலாம் அது விவசாயம் விவசாயத்தை பாடுபட்டு அவங்க வர்றாங்க அதெல்லாம் கைத்திடலாம் போ பாடுறாப்பா நான் இப்பதான் சொன்னேன் கொஞ்சம் விவசாயத்தை பத்தி ரொம்ப பெரிய விவசாயம் சரிங்க இது ஓகே நோ ப்ராப்ளம் இது ஒண்ணு அப்படி மேல அப்படி விவசாயத்துக்கு போயிட்டேன் அப்புறம் கள்ளக்காட்டுல புல்லு பொறிச்சுட்டாமா பெட்டிக்கிறமே குத்துறேன் ஆண்டுகள் என்ன பண்ண தெரியுமா அந்த கடவுள் தள்ளி முடிச்சுட்டாமா அப்ப அடைக்கிறேன் ஆமா பெட்டிக்கிற மட்டும் தெரியுமா அதுக்கப்புறம் என்னப்ப அது வெள்ளம் இல்லையா ஆனா அந்த வெள்ளத்துக்குள்ள போய் தண்ணி அடிக்க போயிட்டியா எல்லாமே கிளம்பிட்டாங்க ஏன்னா ஆனா இதெல்லாம் ஜாலி இல்லை ஏன்னு கேளுங்க இதெல்லாம் ஜாலி இல்லை இது ஒரு குடும்பம் நீங்க எங்களை குடும்பம் பாருங்க நீங்களே ஒரு குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை எல்லாம் பேசுறது தெரியுமா எல்லாமே சிந்திக்கணும் அந்த பொம்பளை போல சிரிக்குது பாரு கக்க பக்க கக்க பக்க கக்க போலாம் ஏன்னா உண்மை சொல்றேன் இன்னும் ஒரு வருடம் சொல்லிட்டா புருஷன் காலைல 5 மணிக்கு நெரிச்சு ஓடி குளிச்சு போட்டு சொல்லிட்டு எடுபட்ட வேலை இறப்பு அப்படின்னு சொல்லி புருஷன் கும்பிட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லு பாப்பா பேராண்டி ஏன்டா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுற பாட்டி பட்ட கூப்பிட்டுறேன் வேலை ஓய் ஏன்டா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுற ஒன்னே கூப்பிட்டுதா ஒன்னே போய் எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா எதுக்குற இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமா உனக்கு பெருசா வைக்க உனக்கு நல்லாவே தெரியும் ஆமா நீ அனுப்பிலே பெருசா பாக்குற ஆமா அதை பார்க்கும் போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிள்ளை பிறக்குமே அப்படின்னு சொல்லி வரணுமோ வரக்கூடாது என்ன எதுக்குடா கூப்பிட்டேன் உடனே இதுக்கு கூப்பிட்டேன் அந்த 2 மணில இருந்து வாழ்வல கத்தலாம் இதை யாருமே கூப்பிடுறது கட்டுண்டே பேராண்டி அரண்மனையில மகாராஜா கூப்பிட்டாரா என்ன பேராண்டி மகாராஜா எதுக்குடா கூப்பிட்டாரு மகாராஜா எதுக்கு கூப்பிட்டாரு உன்னைய வருஷம் கூப்பிட்டாரு எதுக்கு மகாராணி முழுகாம இருக்காளா மகாராணி முழுகாமையா இருக்கா நீ வருஷம் பார்க்க வரணும்ல ஆமா வந்தியா சரி எங்க போன அரண்மனைக்கு தான் போனோம் போகணுமா ஆமாடா சரி ரைட்டு யார் யாருக்கு பிரசவம் பார்த்து தெரியுமா டேய் பேராண்டி பேராண்டி சொல்றேன் யார் யாருக்கு பிரசவம் பார்த்து தெரியுமா மொத்தம் வண்டி அடக்கிட்டு கொண்டு வா அதுக்கப்புறம் பேசிக்கோ கிளவி சொல்றாங்க பேராண்டி சொல்லிக்க பாடி உன்னை பாக்குறீங்களா நிக்கிறார்கள் இல்லையா இல்லவே உனக்கு புரியுதா இல்லையா பேராண்டி பாய் எதுக்குடா என்னை கூப்பிட்ட உன்னை பாக்குறதுக்கு 4 ஆம்பளை நிக்கிறாங்க சரி அது போட்டு என்னை மகாராஜா எதுக்குடா கூப்பிட்டாரு மகாராஜாவோட யாரு எதுக்கு கூப்பிட்டு நீ கேக்குறியா அந்த கோட்டைக்கார் பாய் ஆமா அந்த கோட்டைக்கார் பாய்க்கு சரி ஒரே பிரசவத்தில் சரி 7 புள்ள வந்துருக்குது உனக்கு தெரியுமா ஒரே பிரசவத்துல 7 புள்ள 7 புள்ள நான் பிறந்திருக்குது பிறக்கணும் பிறந்திருக்குங்க சரி அது உனக்கு தெரியுமா ஆமாடா 7 புள்ள பிறந்துருச்சு உங்க மகாராஜாவோட கூப்பிட்டு சொல்றேன் மகாராஜா சொல்லட்டுமா ஆமாடா அப்படி ஆகட்டும் வெக்க முழிச்சாகட்டும் மகாராஜா மகாராஜா
மகாராஜா மதுரை 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 எங்கே இருக்கின்றாய்? சீக்கிரம் ஓடி வர வேண்டும். மதுரை ஹலோ மதுரை அரசே, மதுரை என்னோட மனைவிக்கு கோட்டை கருப்பாய்க்கு குழந்தை பிறந்துருச்சா? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கு. ஆனா ஒண்ணு கூட சாகல. அப்படியா? ஒண்ணு கூட சாகல. நல்லா அழகா இருக்கிட்டாங்களா? ஒண்ணு கூட சாகல. சரி, பூரா உசுரோட தான் இருக்கு. உயிரோட இருக்கட்டும். ஆமா. ஒரே பிரசவத்தில் ஏன் சாகவில்லை என்று கூறவில்லை என்றால், இதற்கு முன்பதாக 6 மாதம் 3 மாதம் உண்மைதான். நிறை மாதம் பிறந்தால் இறந்துவிடும். உண்மையாலுமே. ஆனால் இப்பொழுது 7 பெண் குழந்தைகளும் உயிரோடு பிறந்திருக்கின்றன. இருந்தாலும் என்னோட குலதெய்வம் அந்த அழகமலை அனுகிரகத்தால் இந்த குழந்தைகள் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. எனக்கு இருந்தாலும் உங்களுடைய மனதிலே ஒரு சஞ்சலம் இருக்கின்றது. 7 பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கின்றது. ஒரு ஆண் குழந்தை அந்த எம்பெருமான் மாயாவதாரம் கொடுக்கவில்லை என்று உனக்கு ஒரு உண்மைதான், ஒரு சஞ்சலம் இருக்கின்றது. உண்மைதான். இருந்த போதும் ஏன் இந்த பூலோகத்தை, இந்த தமிழகத்தையும் இந்தியாவையும் பெண்கள் ஆளவில்லையா? கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிகள் ஆளவில்லையா? மந்திரி, அதாவது ஆண் குழந்தை எனக்கு கொல்லி வைப்பார்கள், பெண் குழந்தை கொல்லி வைக்க முடியுமா? இருந்தாலும் ஏன் வைக்க கூடாது? அதாவது சரித்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த காலப்போக்கிலே பெண் குழந்தைகளுக்கும் சம உரிமை இருக்கின்றது. ஆகையால் பெண் குழந்தைகள் இருக்கலாம், அது தெய்வ குழந்தைகளாக பிறந்திருக்கின்றது. அப்படி சொல். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை ஒரே பக்கத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆமா. இந்த நார்த்தாமலையில கருக்காபுரி சீமை நாட்டிலே சின்ன சீர சிறப்பமா இருப்பார்கள் என்று வாழ்த்துக்கின்றேன். ஆகட்டும். சரி, இந்த குழந்தைகளை எனக்கு இத்தனை ஆண்டுகளாக என் மாமா மைத்திர அங்க மக்கள் என்னை பார்த்து எனக்கு பிள்ளைலாம் பெரும்பாவி, மக்கள் எல்லாம் மாமாவி அப்படி பார்த்து பேசினார்கள், ஏசினார்கள். பறக்கொட்டி சாட்டி தானதமா அள்ளி தருவோம் சொல்லி மக்கள் தெரிவிக்க வேண்டும். மந்திரி, அரசே, மந்திரி 7 பெண் குழந்தைகளாக பிறந்ததால் மன்னராகப்பட்டவர் தான தர்மங்களை வாரி வழங்கினார். நாட்டு மக்களுக்கு 7 பெண் குழந்தைகளை கோட்டை பெருமாளுக்கு பிறந்தவிருக்கிறது என்று கண் பார்வை பெற்றுவிடும். என்ன தெரிவிக்கிட்டார்? ஆமா. சரி, ஒரு குழந்தை பிறக்கலாம், 2 குழந்தை பிறக்கலாம், 3 குழந்தை கூட பிறக்கலாம். உண்மைதான். 7 பெண் குழந்தைகளை பிறந்திருக்கிறது என்று ஓமளிப்பு கண் பார்வை பெற்றுவிடும் குழந்தைகள் மீது. ஆகையால் தான தர்மங்களை பிறந்துவிட்டது என்று வெளியே நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க கூடாது. அப்படியா? சரி, இந்த குழந்தையை எப்படித்தான் வளர்க்க வேண்டும்? இந்த குழந்தை தனிமையாக நமது அரண்மனையிலே அந்தப்புறமாக கூட கோபுரம், ஆட மாளிகை, அந்தப்புறம் நந்தபுரம் அமைத்து 7 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டும். என்ன தெரிவிக்கின்றாய்? ஆமா. அரண்மனைக்கு பின்புறமாக 7 சுத்து மாளிகை கட்டி எலும்பெற மண்டபமா, 10 சுத்து மாளிகை கட்டி பாம்பெற மண்டபமா நந்தவரை அமைத்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாம வளர்த்தவர்கள் உண்மைதான். வளர்க்க வேண்டும் தெரிவிக்கின்றாய். உண்மைதான். சரி, கண்களுக்கும் தெரியாமல் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். சரி, என்னோட குழந்தைகளுக்கு நல்ல பேர் சூட்ட வேண்டுமே. நல்ல பெயர் சூட்ட வேண்டும் என்றால் எப்படி சூட்ட வேண்டும்? வாயில வர்ற மாதிரி வைக்கலாம். நல்ல பேர். சரி, ஒரு வாழைப்பழம் வச்சிருவோம். ஆனா ஒண்ணு, ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டால்
7 குழந்தைகள் ஓடி வர வேண்டும். ஒரே பேராக இருக்க வேண்டும். ஆமா. அரசே, தாங்கள் ஆள்வதோ தெலுங்காபுரி சீமை. உண்மைதான். நம்மளுக்கு பிறந்திருக்கின்றது 7 பெண் குழந்தை. உண்மைதான். இந்த ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கின்றது. உண்மைதான். ஆனால் தெலுங்காபுரி சீமை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் ஒரே பேராக எதை வைக்கலாம்? மந்திரி, ஒரே பேராக இருக்க வேண்டும். உண்மைதான். நீங்கள் ஆள்வதோ தெலுங்காபுரி சீமை. உண்மைதான். உண்மை. நமது குழந்தைகளுக்கு தெலுங்காய் என்று பெயர் வைக்க வேண்டும். தெலுங்காய், தெலுங்காய், தெலுங்காய். அருமையான பெயர். அருமையான பெயர். தாங்கள் ஆள்வது தெலுங்காபுரி சீமை, நமது குழந்தைகளுக்கு பெயரும் தெலுங்காய். உண்மைதான். 2 பெயர்களும் ஒன்றிணைந்தால் எப்படியா சிறப்பாக இருக்கும். சிறப்பா இருக்கு. உண்மைதான். சரி, இந்த குழந்தைகளை யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல், யாருக்கு காதுக்கு கேட்காமல் பத்திரமா பார்த்திருக்க வேண்டும். ஆகட்டும் அரசே. அப்படி பார்த்து யாரு கேட்டு வந்தார்களா உன் தலையை வெட்டி உங்க கையில கொடுத்து அழகு பார்க்க சொல்லுவேன். ஏனென்றால் நான் அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து ஆளாக்குவதற்கு இந்த தண்டனை எனக்கா இருந்தாலும் அப்பதான் அந்த கடமை கரெக்டா. அதாவது தண்டனை பெரிதாக இருந்தால் தவறு சிறிதாக இருக்கும். உண்மையா? சரி, பரவாயில்லை, இருக்கட்டும். அதாவது உனக்கு தெரியும், நம்மளுடைய உன்னுடைய மனைவிக்கு தெரியும், உண்மையாலுமே மதருக்கு தெரியும், உண்மையாலுமே பிரசவம் பார்த்த பெரிய மனிதனுக்கு தெரியும். உண்மையாலுமே 4 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வேளை பிரசவம் பார்த்த கிளவி போய் சொல்லிருச்சுன்னு வச்சுக்க, அப்படியே போய் சொன்னா அந்த கிழவியை பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். ஏன் உனக்கு உன்னுடைய மனைவிக்கு பிரசவம்? ஏன்னா என்னோட குழந்தைகள் இறந்து விட்டால் பாவம் வரும், தோஷம் வரும். ஆகட்டும் அரசே, தாங்கள் அந்த வாக்கியம் எனது சித்தம். நம்மளுடைய அரண்மனையிலே பாதாள சுரங்கத்திலே கிளவி அடைத்து வைக்கின்றேன். குழந்தைகளை சிறப்பாக பார்க்கின்றேன். சென்று வாருங்கள். இருந்தாலும் எனக்கு இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய அரசு, நம்மளுடைய அரண்மனையில சன்மானம் ஏதாவது இன்னைக்கு தாங்கள் தருகின்றேன். ஆமா, முத்து வைரவம் புசுபுரம் சொல்லக்கூடிய தான தரப்பட அள்ளி தருகின்றேன் மந்திரி. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் மதுபானம் நான் சிறப்பாக அறிய வேண்டும். அப்படிதான் தாங்களுடைய அது போல அரசனுடைய அனுமதி வேண்டும். அப்படியாகட்டும். ஆமா, ஏன்னா சந்தோஷம். அப்படியாகட்டும். ஆமா, அப்படியாகட்டும். பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து வருகின்றேன், சென்று வருகின்றேன். சென்று தாங்களது பாக்கியம், எனது சித்தம். சென்று வருகின்றேன். சென்று வாருங்கள். ஆகா, எனக்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பிள்ளைகளா பெருமாவி, மக்கள் எல்லாம் மாவாவி அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அது மட்டுமில்லை, என் அங்கு மக்கள் அனைவருமே கோட்டை பெருமாளுக்கு கொள்ளைக்கு கூட பிள்ளைகள் சொல்லி என்னை வள்ளியில போய் ஏசுகிறார்கள், பேசினார்கள். ஐராமக்காரா, எப்பெருமல மாயவா, மதுசூதரா, சேர்க்கை ஒரே பிரசவத்திலே 7 பெண்களை கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் என்னோட குழந்தைகளை தாலாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? தூரியிலே ஆட வந்த வானத்து மீன் விளக்கே, ஆடியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்துமால பண்ண பூவாய் விளையாட சின்ன தம்பி இசையாட, தூரியிலே அடவந்த வானத்து மீன் விளக்கே, ஆடியிலே கண்டெடுத்து அற்புதானி முத்து, தொட்டில் மேலே முத்து மாலை பண்ண பூவாய் விளையாட சின்ன தம்பி இசை பாட, தூயிலே அளவந்த வானத்து மின் விளக்கு. பாட்டெடுத்து நான் படிச்சா பாட்டருவி கண்ணுறங்கும், பட்ட மர பூமலரோ பாறையில நீர் சுரக்கோ, பாட்டெடுத்து நான் படிச்ச, பாட்டெடுத்து நான் படிச்சா பாட்டருவி கண்ணுறங்கும், பட்ட மர பூமலரோ பாறையில நீர் சுரக்கோ, ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படிப்பேன், 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படிப்பேன், நான் படிச்ச ஞானமெல்லாம் யார் கொடுத்தா சாமிதான், 7 எழுத்து படி
பூவாய் விளையாட சின்ன தம்பி இசைப்பாட தூரிலே அட வந்த தூரிலே ஆட வந்த மின் விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுதே சோறு போட தாய் இருக்கா பாட்டி பார்த்ததில்ல தாய் இருக்கு காரணத்தா கோவிலுக்கு போனதில்லை சோறு போட தாய் இருக்கா பட்டினியா பார்த்ததில்ல தாய் இருக்கும் காரணத்தா கோவிலுக்கு போனதில்லை தாய் அடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன் நான் அழுத தாங்கிடுமா உடனே தாய் அழுவா அகமத்த தாய் மனசு போல் நடக்கும் இல்லடா வலிகின்ற வாழ்க்கையில தோல்விகளே இல்ல தொட்டை மேலே முத்து மாலை வண்ண பூவாய் விளையாட சின்ன தம்பி இசைப்பாட தூளியிலே அட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்து தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவாய் விளையாட சின்ன தம்பி இசைப்பாட வண்ண பூவாய் விளையாட சின்ன தம்பி இசைப்பாட நாட்டாமல் இல்லை தெலுங்காவூர் சீமை இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரே குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது இந்த குழந்தைகளை பத்திரமா வளர்க்க வேண்டும் எப்படி என் அரமனுக்கு பெரும்பாலுமாக 7 சுத்து மாலை கட்டி ஏற்பட மாட்டாமா 10 சுத்து மாலை கட்டி பாம்பர மாட்டாமா